வணக்கம். இது அஸ்ட்ரோ 2SL சிஸ்டம். இப்போது நாடி முறையில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இப்போது கட்டத்தை பார்ப்போம். வணக்கம். இந்த ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். நாடி முறையில் பெண் ஜாதகத்திற்கு ஜாதகரை சுக்கிரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கணவரை செவ்வாயாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க, தாம்பத்தியம், கல்யாணம், இந்த வாழ்க்கைகள் சரியா வருமா என்று பார்த்தால் செவ்வாய் கேதோடு இருக்கிறார். கேது செவ்வாயும் செவ்வாய்க்கு எதுவும் சந்திக்கும் நிலைமை இருக்கின்றது. அப்போ கல்யாணம் முடிந்து கணவரை பிரியும் ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் இருக்கின்றது. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரனுக்கு 2 மாந்தி குடும்ப அமைப்பது ரொம்ப கஷ்டம். சனி சுக்கிரன் சேர்க்கை தொழில் வளத்தை கொடுக்கலாம். சூரிய புதன் கல்வி, உயர்கல்வி, டிகிரி 2 டிகிரி கொடுத்தது. சனி சுக்கிரன் குரு ராகு எல்லாம் ஒரே திசையில் இருப்பதால் தொழில் நல்ல முறையில் ஒரு வேலை கிடைத்தது. குரு சம்பந்தப்பட்டிருப்பதால் புரோபசராக இருக்கிறார்கள். சுக்கிரன் ராகு சேர்க்கை சுக்கிரனுக்கு அஞ்சல்வராக இருப்பதால் சுகபோக வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை இவையெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது. கேதுவிலிருந்து 5000 சந்திரன் மனக்குழப்பம் அதிகமாயிருக்கும். தன்னுடைய தாயாருக்கும் மனக்குழப்பங்கள் உள்ள ஒரு தாய் அமைந்திருக்கும். 2வது தாரம் இருக்குமா என்று பார்த்தால் சுக்கிரனுக்கு 7ஆம் இடமாகிய குரு ராகவோடு சேர்ந்து சுக்கிரனுக்கு அஞ்சல் இருப்பதால் 2வது தரமும் அமைய வாய்ப்பில்லை. இது மாங்கல்யம் தோஷம் பெற்ற ஜாதகம். அடுத்து ஒரு ஜாதகத்தை நாம் பார்ப்போம். வணக்கம். அஸ்ட்ரோ எஸ்எல் சிஸ்டம். இந்த சேனல் ஜோதிட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக நாடி சோதிடத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டியிருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக சேனலை பார்க்கவும். நன்றி. வணக்கம். இன்றைய பிருகுநந்தி பாடம் 4. இதில் நாம் காண்க போவது தெரியப்போவது என்னவென்றால், இப்போ 12 கட்டத்திலையும் நம்முடைய கிரகங்கள் அமைத்திருப்பார்கள். அதில் டிகிரி இருக்காது. அப்போ எந்த கிரகங்கள் எந்த சீரியலில் இருக்குது, வரிசையில் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான பலனை தான் ஆரம்பத்தில் பிருகுநந்தியில் சொன்னார்கள். ஒரு கிரகங்களை ஒரு கட்டத்தில் அடைச்சி அதோடைய பார்வை 1:9, 3:7 பொதுவாக எடுத்து சொல்லும்போதும் அதுவும் கரெக்டாக தான் வந்துச்சு பலன். ஆனால் அதற்கப்புறம் ஆர்ஜிரோ அவர்கள் டிகிரியை போட்டு அந்த கிரகங்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் முறையை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் அந்த பார்வையை தீட்சணமாக சென்சிட்டிவ் பாயிண்ட் கொண்டு என்ன கிரகம் எதை எதை முதலில் பார்க்கின்றது, 2வது எந்த கிரகம் எதை பார்க்கின்றது, ஃபஸ்ட்டு எதை தொடுது, 2வது எதை தொடுது, 3வது எதை தொடுதுன்னு ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் ஆர்ச்சிரோ அவர்கள். அப்படி முறையை தான் இன்றும் நல்லா துல்லியமான பலனை எடுப்பதற்கு நமக்கு ரொம்ப சிறப்பாக உதவுகின்றது. ஆகையால் நீங்கள் பிருகுநந்தியில் பலன் எடுக்கும்போது கட்டாயமாக கிரகங்களுக்கு டிகிரி போட்டு அந்த கிரகங்கள் வரிசைப்படி டிகிரி படி லோ டிகிரி ஹை டிகிரி, லோ டிகிரிலேருந்து ஹை டிகிரி வரைக்கும் மேசத்திலிருந்து நம்ம கன்னி வரைக்கும் எப்படி அதை ஆட் பண்ணணும், எப்படி எழுதணும் அந்த முறையும், துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும் லோ டிகிரி ஹை டிகிரி எப்படி நான் வச்சு அந்த வரிசைப்படுத்தணும் கிரகத்தை அப்படின்ற முறையை இப்போ நீங்கள் இதில் பாருங்கள். இதில் பார்த்த அப்புறம் இன்றைக்கி சிம்பிள் தான். இன்றைக்கி இதை முதல் பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு பாடம் இன்றைக்கே இது முதல் பாடமாக வைத்து இன்னும் ஒரு ஈவினிங்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே இன்னொரு பாடமும் அனுப்பி வைக்கேன். இன்றைக்கி 2 பாடம் வரும். இது சிம்பிளாக முதல்ல இந்த இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த கட்டை அடுத்தால கட்டை வருது, அந்த கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அடுக்கி இருக்கின்றது, இதுதான் முறை. இந்த முறையில் தான் நீங்கள் கட்டத்தை போட்டு கட்டாயமாக பாரணும். சாஃப்ட்வேரில் இருக்குது. இப்போ கேபி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இதே முறையில் தான் அந்த கிரகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும், மாறி அடுக்கப்படாது. அதே நீங்கள் மற்றபடி நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சரியான முறையில் வரிசையில் இருக்காது, முன்னு மின்னு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது தவறாயிரும். அப்போ நமக்கு பிருகுநந்தி நாரிக்கு கிரகங்கள் எப்படி கட்டத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு வரிசைப்படுத்தி பார்த்து அப்படி போட்டால் மட்டும்தான் நாம் பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். இந்த கட்டத்தை பாருங்கள். இதில் சில விளக்கம் இருக்கின்றது. பாருங்கள், இந்த கட்டத்தில் மேசத்திலிருந்து கன்னி வரைக்கும் லோ டிகிரி ஹை டிகிரி எப்படி போடணும், மேலேருந்து கீழே இறங்கு வாயிலாக லோ டிகிரியாக இருந்தால் கன்னி வரைக்கும் உள்ள கட்டத்தில் மேலே லோ டிகிரியும் அதுக்கு அடியில் அப்படி லோ டிகிரி போட்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடணும். இன்க்ரீஸ் பண்ணி 30 டிகிரி முடிக்கணும் கிரகங்கள் இருந்தால். அதுக்கு முன்ன பின்ன போடக்கூடாது. அப்போது
கன்னி வரைக்கும் அது முடிஞ்சிருதா? துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும் பாருங்கள், கீழே லோ டிகிரி போடணும். லோ டிகிரியாக இருந்தால் அந்த கட்டத்தில் கீழே லோ டிகிரி போடணும். இப்போ புதன் வந்து பாருங்கள் 13 டிகிரி லோ டிகிரி, அதுக்கு அடுத்த டிகிரி சூரியன் வந்து 16 டிகிரி, அதுக்கு அடுத்த டிகிரி கேது வந்து 19 டிகிரி. அப்போ கீழே இருந்து மேலே வந்து ஏர்முகத்தில் ஏறணும். மேசத்தில் பாருங்கள், மேசத்துலேருந்து கன்னி வரைக்கும் லோ டிகிரி சந்திரன் வந்து 13 டிகிரி இருக்குது. அது மாதிரி அடுத்த டிகிரி 16 சூரியன், அடுத்த டிகிரி ராகு 19. அப்போ மேலேருந்து கீழே இறங்குது, லோலேருந்து ஹைக்கு இறங்குது. துலாத்திலிருந்து எப்படி போடணுன்னா, கீழே லோலேருந்து ஹைக்கு மேலே ஏறி ஏறி அந்த மீனம் வரைக்கும் இதே மாதிரி கட்டத்தில் போடணும். இது என்ன ஒரு தத்துவ ரீசன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, நாம் பலன் பார்ப்பதற்கும் இந்த முறை தான் கரெக்டாக வரும் நம்ம பிருகுநந்தி நாடியில். இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் மேசத்தில் இருக்கும்போது உச்சம். அப்போ அந்த சூரியன் உச்சத்திலிருந்து துலாத்தில் வந்து நீசமாவதார். அப்படி பார்க்கும்போது உச்சத்திலிருந்து கீழே அவருடைய உச்சநிலை இறங்கி கொண்டே வரும். நீசத்தை நோக்கி போகும்போது அந்த உச்சநிலையுடைய ஒரு தத்துவம் இறங்கி கொண்டே வரும். அதோடைய தத்துவத்திலையும் இந்த கிரகத்துடைய சீரியல், அதாவது அடுக்குமுறை, வரிசைப்படுத்தும் முறை அமைகிறது. அதே மாதிரி துலாத்தில் வந்து சூரியன் வந்து நீசம். அப்போது மீனத்துக்கு போவது வரைக்கும் இந்த நீச பவர் இழந்து உச்சத்தை நோக்கி போவதால் அடித்தளத்திலிருந்து உச்ச நிலையில் அந்த அம்புகுறி போட்டிருக்கு. இது ஒரு தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது முக்கியமாக நம்ம எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் கட்டத்தை அடைச்சிக்கணும். இது வந்து மிக முக்கியம். இப்படி போட்டால் தான் நம்மளுடைய பார்வைகளை வந்து என்ன கிரகத்திற்கு முன்ன பின்ன ஒழுகிறது அப்படின்னு பார்க்க முடியும். 1, 5, 9ங்கிறது வந்து கிரக சேர்க்கை. 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தூக்கி வச்சு டிகிரியின் அடிப்படையில் வந்து எது முதல்ல தொடுது, 2வது எது தொடுதுன்னு பார்த்துக்கணும். 3வது 3, 7, 11ங்கிறது எதிர் திசை பார்வை. அதாவது எதிர் பார்வை தான் அது பேர், அது மொத்தத்துலேயே. அப்போ எதிர் பார்வையில் வந்து டிகிரி அளவுக்கு அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். முன் பாடத்தில் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, 2/12க்கு வந்து பக்க பார்வைன்னு சொல்லுவார்கள். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வீரியம் இல்லை. 12 ஒரு 20% எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மற்ற பார்வைகள் ஒன்றும் இல்லைண்டா இந்த 2/12 பார்வைகள் எடுத்துக்கொள்ளலாம். மொத்தத்தில் வந்து கிரக பார்வைங்கிறது வந்து 1, 5, 9ங்கிறது வந்து நம்ம அப்படி கிரகத்தை சேர்த்து பார்க்கலாம். அது பேர் கிரக சேர்க்கை. மற்ற எல்லாமே பார்வை தான். பார்வைங்கிறது வந்து ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகம் வந்து ஆக்கிரமித்து கொள்ளுதல். ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் தன்னோட சேர்த்து கொண்டு அதனுடைய தன்மையை தன்மையாக மாற்றிக்கொள்ளுதல். அப்போ ரெண்டும் சேரும்போது தான் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த ஆக்டிவிட்டி நம்ம ஜாதகத்தில் எப்படி நடக்கின்றது அப்படின்னு பார்ப்பது தான் பிருகுநந்தி நாடி. இதுதான் உண்மையான சூத்திரங்கள். இதை நீங்கள் மனசில் வச்சுருங்க. அடுத்தால நான் ஒரு கணக்கு வந்து அடுத்தால இன்றைக்கி சாயந்தரமே ஒரு கணக்கு நான் அடுத்த கொடுக்குறேன். இன்றைக்கி 2 பாடம் வரும். அது மட்டும் இல்லை, இந்த இதை போட்ட அப்புறம் நம்ம வந்து அந்த கிரகம் வந்து கோச்சார ரீதியாக வருட கிரகங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி போவதற்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு டிகிரிக்கு எத்தனை பாகைகள் வந்து நம்ம வந்து நகர்த்தணும், ஒரு நாட்கள் வந்து வருது. ஒரு டிகிரி வந்து கடந்து போவதற்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நாட்கள், மணிகள் இந்த மாதிரி வரும். அப்போது வருட கிரகங்களுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்களும், மாத கிரகங்களுக்கு கொஞ்சம் குறைந்த நாட்களும் வந்துடும். இந்த கணக்கு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிடணும், மனசில் வந்து கட்டாயம் பதியணும். அப்பப்போ நம்ம நோட்டை பார்க்கவோ மற்றதை பார்க்கக்கூடாது. அப்படி இந்த 9 கிரகங்களுக்குமே நீங்கள் வந்து மூமெண்ட்ஸு. சரி, நன்றி, வணக்கம். சாயந்தரம் இன்னொரு பாடம் வரும். நன்றிங்க. யூடியூபில் நெல்லை பாபா ஆஸ்ட்ராலஜர் ஆப்பை இப்போதே கனெக்ட் செய்யுங்கள்.